நெக்ஸ்ட் 9th sum ரொம்பவே ஈஸி. ஓகேவா? find the number of subset and number of proper subset of the following sets. ஓகேவா? நம்ம ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்க போறோம். என்னது? the number of subset and then the number of proper subset அப்படிங்கறது ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ரொம்ப ஈஸி. இதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? சப்செட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா that is number of subsetக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n is equal to p of w. ஓகேவா? p of w is equal to 2 power n. அவ்வளவுதான் ஃபார்முலா. ஓகே? இதுவே ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் is equal to அதே p of w. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா -1 வந்த வேல்யூல இருந்து ஒரு இதை மைனஸ் பண்ணிங்க. தட் இஸ் 2 power n minus 1. ஓகேவா? நம்ம 2 power n கண்டுபிடிப்போம்ல, வந்த ஆன்சரோட 1 மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? நம்ம இதுக்கு ஆன்சர் போடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு n தெரிஞ்சாதானே வந்து ஆன்சரே போட முடியும். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து nல வந்து எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால சம்மே போட முடியும் இல்லையா? ஓகே, இப்போ வந்து nல எவ்வளவு இருக்கு நம்ம கவுண்ட் பண்ணிடலாமா? 1 2 3 வேல்யூஸ் இருக்கு. அப்ப n-க்கு நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? 3 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன வந்துரும்? n-க்கு பதிலா நான் எதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன்? 3 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ 2 into 2 into 2 ஓகேவா? 2 2s are 4 4 2s are எவ்வளோ? 8. அப்ப வந்து இதுக்கு வந்து தட் இஸ் நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு வந்த ஆன்சர் எவ்வளோ? 8. இப்போ நான் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் 2 பவர் ஆன்சர் 2 பவர் n வந்து நம்ம எவ்வளோ ஆன்சர் கண்டுபிடிச்சோம்? 8 கண்டுபிடிச்சோமா? அதோட ஒரு 1 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து ப்ராப்பர் சப்செட். அவ்வளோதான். ஈஸியாக இருக்குல்ல? எஸ். அண்ட் தென் செகண்ட் பாருங்க, x is equal to x squared such that x is an element of natural number. And then x squared வந்து 100 கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, x squared 100 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆன்சர் எழுத போறோம். ஓகேவா? தட் இஸ் 1 squared 1 2 squared 4 அந்த மாதிரி என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் எழுதணும். 3 squared 9 4 squared 16 5 squared 25 6 squared 36 7 squared 49. ஓகே, 8 squared எவ்வளோ? 8 squared 64 9 squared 81 10 squared 100. உங்களுக்கு இல்லை புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 squared 2 squared 3 squared 4 squared 5 squaredனு போட்டுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் சப்செட் அண்ட் தென் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு என்ன ஃபார்முலா? n p of w is equal to 2 power n. n எவ்வளோ நமக்கு தெரியாது இல்லையா? கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ எவ்வளோ? 2 power 10 இல்லையா? அப்போ 2 power 10 நமக்கு எவ்வளோ ஆன்சர் வரும்? 1024 வரும். ஓகேவா? 2 power 10 என்ன வரும்? 1024 ஆன்சராக வரும். ஓகே, அண்ட் தென் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கணுமா? ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்? ப்ராப்பர் சப்செட்டுக்கு வந்த ஆன்சர்லேருந்து -1 பண்ணணும். இப்போ 2 power n -1னா இங்கே என்ன இருக்குது? 1024 இருக்குது. அதுலேருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணிட்டா 1023. அவ்வளோதான் ஆன்சர். ஈஸியில் ரொம்பவே ஈஸி. ஓகேவா? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க.